அண்ணா நான் தூத்துக்குடிலேருந்து பேசுகிறேன். தூத்துக்குடி தூய பவுல் ஆலயம் அதில் சபையார் பேசுகிறேன். சபைக்கு போகிறேன். சரி 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 சரி. நான் தாமஸ் சபை தான் இருக்கேன். ஓ சரி சரி. டிஜே தாமஸ் ஐயாவுடைய சபை. ஆமாய்யா ஆமாய்யா. ஐயா இருக்காங்க. என்னையா பேச இவர் 4 மாதம் ஆச்சு. இதுக்கு முந்தின உள்ள ஐயர்வாள் தான் அப்படி இருப்பான்னு சொல்லி பார்த்தா இதுக்கு அவர் துரத்தையும் பரவாயில்ல போலுக்கு நான் நினைச்சேன். அவருக்கு அப்புறம் தான் இருக்காரு ஐயா. கோயிலுக்கு இன்னைக்கு 1ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம். இன்னைக்கு ஆகஸ்ட் 1ஆம் தேதி கோயிலுக்கு வரல. இன்னைக்கு காலையில் வரலையா? இன்னைக்கு இல்லையா நான் உங்க யூடியூப்லாம் பார்ப்பேன். உங்க யூடியூப் நீங்க பேச வாய்ஸ் நல்லா இருக்கு. நம்பர் தெரியாதனால நான் கூட பேச முடியாம இல்ல இப்போ 1ஆம் தேதி இன்னைக்கு கூட வரலையா அவரு? வரல. அப்ப இவரு பிஷப்பானா எங்க இருக்க மாட்டாரா? கண்டிப்பா இருக்க முடியாது. கோயில இருப்பே கிடையாது. உங்களுக்கு அவங்க ஆதரவு இருக்குன்னு கேள்விப்பட்டேன். உங்களுக்கு இல்ல அப்படியா? அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சரி. எதுக்கு சம்பளம் எதுக்கு உங்களுக்கு கொடுத்து வைக்கிறாங்க? 1ஆம் தேதி ஆனா ஒரு நக்கரநாள் கொடுத்து கூட சபைக்கு வரலன்னா அவர் என்ன ஆயிரும் என்ன அப்படியே கேட்க மாட்டீங்க சபை மக்கள்? ஐயா எல்லாருமே வாயை முடிவிட்டா உட்காந்துட்டு இருக்காங்க. அதை என்ன பண்ணு ஒன்றும் புரியல ஐயா. சின்ன ஐயர் போட்டுருக்காங்க. இல்ல இப்போ நிலவரத்தில் இருப்பாங்க. அவங்க கேட்க மாட்டாங்களா? யாருமே கேட்க மாட்டாங்க. நீங்க இன்னைக்கு 1ஆம் தேதி வரல. அப்புறம் அந்த வீடு சந்திக்கிறதுக்கு நான் வரேன் சொன்னார். முதல்ல ஆரம்பத்தில் நான் திருச்சிட்டு வரும்போதே நான் நினைக்க பார்க்கணும். அப்போ அன்னைக்கு அவள் நம்ம எஸ்டிகே டிசி தான் இருக்கும்போது அப்போ நான் சொன்னேன் திருச்சிட்டு வர நம்ப முடியாது. திருக்கும் பெண்ணு நம்பாது சீரும் பெண்ணு நம்புற மாதிரி ஒரு பழமொழி இல்லையா? நம்ம கிராமத்துக்காரங்க 3ஆவது நம்ம இடம் போடலாம். சரி. இப்ப என்ன பண்ணலாம்? இப்போ இவர் ஒரு குருவானவருக்கு முக்கியமான வேலையே ஆலயம் கிடையாது. இவர் வரதுக்கு வாய்ப்பே இல்லை. இதுக்கு முன்னாடி தேவசகா ஐயா இருந்தாங்க. அவர்லாம் சூப்பர் ஆலியா. அவர்லாம் பிசப்பா இருந்ததுக்கு அவர் நம்ம ஊர் பக்கத்தில் வருவார். தகுதி இல்லை. கண்டிப்பா தகுதி இல்லையா? இருக்கிறீங்க கோயில இருக்கே கிடையாது. 2வது கோயில் அசன்ட்டுக்கு 2 நாளைக்கு தான் அந்த கலெக்ஷன் வந்தாங்க. அதுவும் பெரிய வீட்டுக்கு தான் போறாங்க. சின்ன வீட்டுக்கு யார் வீட்டுக்கும் வரவே கிடையாது. ஆமா ஒரு திருஷ்டி இருந்தாலும் சரி ஒரு கல்யாணம் இருந்தாலும் சரி வரவே கிடையாது. அட்டன் பண்ணவே கிடையாது. அதுக்கு தனியாக டைஸ்க்கு ஒரு வண்டி ஒன்று வருது. ஸ்கிராபியா கார் ஒன்று. அதுல ஏறி ஓடி இருப்பாங்க. ஒரு 1000 நீங்க ஆலயத்துக்கு வாங்க ஆராதனை கலந்துடுங்க சொல்றது எல்லாருக்கும் உண்மை இருக்கு. ஆமா. அப்போ இதை அவர் செய்யலன்னா அதை செய்ய வைக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்? நிர்வாகம் என்ன பண்ணுவோம்? முன் வரணும். அவங்களும் வர மாட்டேங்காங்க. என்ன பண்ணுவோம்? பொதுமக்கள் இவங்க இப்படி தெரிஞ்சுக்கணும். சபை மக்களும் திரும்ப பண்ற மக்களும் இவர் எப்படிப்பட்ட ஆளுங்கிறது தெரிஞ்சுக்கணும். சரியா? ஆமா. இப்ப இவங்க இதே ஸ்ரீராஜன் என்ன பண்றாங்க? அவங்களுக்கு ஒரு பேனல் ஒரு போட்டுருக்காங்க. கேண்டிடேட்டா போட்டுருக்காங்க. அப்ப அங்க நிர்வாகத்தில் இருக்கவங்க ஸ்ரீராஜனே தான் இருக்காங்க. அவங்க சொல்லியே கேட்கலாம். இவர் நாளைக்கு ஸ்ரீராஜன் சொல்லியே கேட்க மாட்டாரு. கண்டிப்பா கேட்க முடியாது. ஐயா கேளுங்க. இப்ப இவர் பேராயிரம் வந்தாலும் திருமண்டலத்தை பூரா நாசம் பண்ணிடுவார். ஏற்கனவே ரொம்ப குட்டி இதா இருக்கு. ஒரு டீச்சர்ஸ் டிரான்ஸ்ஃபர் பண்றது. இன்னைக்கு ஏதோ நாகாபுரத்து ஏதோ டீச்சர் ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்குன்னு சொல்லி அங்க ஒரு டீச்சர் போடுறாங்க. எனக்கு தெரியாது. செக்ரட்டரி தான் சொன்னார். இந்த மாதிரி போட்டுக்காரு தம்பி. நீ இதையும் எடுத்து ஸ்டார்ட் பண்ணி சொல்லி போடட்டும் வெளியே வரட்டும் அப்படின்னு. ரொம்ப மோசமா இருக்குயா. ரொம்ப மோசமா இருக்குப்பா. இவர் என்னைக்கு உள்ள 4 மாசம் ஆச்சு. என்னைக்கு உள்ள வந்தார சபை மக்கள் எல்லாமே பிரிஞ்சுட்டாங்க. எல்லாம் அக்கினிக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. கார்த்திக் மாதிரி அவருக்கு நல்லா அவரும் சரியான ஆவிக்குரிய மக்கள் கிடைக்கிறது போக ஆரம்பிச்சவங்க இல்லையா? ஆமா. இப்ப சபை மக்கள் எல்லாமே இந்த சண்டே சர்வீஸ்ல பார்த்து நான் 9 மணிக்கு மில்லபத்துல பார்ப்பேன். நம்ம சர்ச்சுக்கு சிஎத்துக்கு வரலாட்டு போறோம். அப்படி அங்க பிரிஞ்சுட்டாங்க. நானே கேட்பேன் என்னமா என்ன சார் இப்படி